ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நல்ல டீ கடையில சாப்பிடுற ஆனியன் சமோசா எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம். அதுல ஒரு 1/4 கிலோ அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு இதை நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 1 ஹவர் நல்லா ஊறட்டும். இப்போ வெங்காயம் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சுட்டு அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மைதா சமோசா ஒட்டுறதுக்கு மைதா மாவு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சமோசா ஊற்றிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு ஊற்றி இதை ஹாஃபாக கட் பண்ணிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெங்காய கலவையை சேர்த்துட்டு மைதா மாவு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு நல்லா சுட சுட எண்ணெயில பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்டான ஆனியன் சமோசா ரெடி ஆயிடும். இதை ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.